திருப்பி இதை பேசணும். நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் தம்பி, நீங்கள் வரும்போது கூட ஒரு நண்பர் பேசிகிட்டு இருந்தார். ஓவராலாக பார்க்கும்போது இது ஏங்க வந்து இது விஜய் மேலே ஜனங்களுக்கு கோபம் வரலன்னு. திமுக அமைதியாக இருந்தால் விஜய் மேலே தான் கோபம் திரும்பி இருக்கும்னு. விடிகாத்தால 3 மணிக்கு போய் ப்ரெஸ் மீட் வைக்காமல், செந்தில் பாலாஜி உடனடியாக போகாமல், அன்பில் மகேஷ் அந்த ஆஸ்கார் நடிப்பு அங்கே கொடுக்காம. சார் இப்போ அந்த ஃபஸ்ட்டு முன்னாடி அவர் சீரியல் நடிச்சாலாம் வெளியே வந்துருச்சு, வரும்ல நடிப்பு அறக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணாமல், இவ்வளவு நிலையத்துவான்களை வைத்து பேசாமல், திமுக மகளிரணி செயலாளர் அமுதா பேசாமல், செந்தில் பாலாஜி பேசாமல் நீங்கள் விட்டிருந்தீர்கள் என்றால் ஜனங்களுக்கு யார் மேலே கோபத்தை காட்டுறதுன்னு பார்த்துட்டு அப்படியே திரும்பி இவன் தான்டா அன்றைக்கி உங்கள் வண்டியில் வந்தது அப்படின்னு திரும்பி இருக்கும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அடி அடிச்சு ஏன்பா எல்லாரும் சேர்ந்து ஒரு அடிக்கிறீங்கன்ட்டு ஒப்பீனியன் மாறிடுச்சு. இதுதான் எஸ்கலேஷன் ஆஃப் கமிட்மெண்ட்டுன்றேன். இது இதோடு நிற்காது. நம்ம அக்டோபர் 2ஆம் தேதியில் இருக்கிறோம். இன்னும் இது அதிகரிக்கும். மேலும் மேலும் திருப்பி இவர் சிஎம் சும்மா இருந்தாலும் இந்த ஐஸ்கிரீம் அதிகாரி, அருள் தந்தை, அல்வா அதிகாரிலாம் சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படியாவது பண்ணி ஜெயிக்க வைக்கிறோம் பாரு திமுக அரசை. ஏன்னா அவங்க ஜெயிச்சாதான், திமுக திருப்பி ஜெயிச்சாதான் இவங்க சிஎம்மாக இருக்க முடியும். மேலும் மேலும் தப்பு பண்ணுவாங்க பாரு. பண்ண பண்ண ஜனங்களுக்கு உங்களை விரட்டுறமா இல்லையா பாருடானா 1996 வந்தது போன்ற கோபம் வரும். இன்னைக்கு விஜய் முன்னாடி இருக்கிறது 2 ஆப்ஷன். நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், இது என் விருப்பம் இல்லை. இது விருப்பமாக யதார்த்தமான்றது பார்க்குறவங்களுக்கும் தெரியும். 1, அதிமுக பிஜேபி கூட்டணியில் சேர்ந்து ஜென்ம எதிரியை நசுக்கி துடை தெரிவது. அப்படி இல்லைன்னா நான் அரசியலிருந்து விலகுகிறேன். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்று 1996 ஒரு மகான் சொன்னார் அல்லவா? எந்த மகான்? ரஜினி. அதுக்கடுத்து எங்க சின்னம்மா கூட தான் சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸ் வராதுன்னு வச்சுக்க, தனியாக போட்டியிட்டால் அப்பவும் வாய்ப்பு இல்லை. நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படி தனியாக ஒரு வேளை போட்டியிடலான்னு முடிவெடுக்கிறார் என்றால் விஜய்க்கு இருக்கிறதோ இல்லையோ மக்களுக்கு திமுக மீது கோபம் இருக்கிறது அல்லவா? அப்போது தப்பித்தவரை விஜய்க்கு வாக்களித்து எங்கே திமுக மீண்டும் வந்துவிட போகிறதோ என்ற சூழலில் மக்கள் எந்த கூட்டணியை தேர்ந்தெடுப்பார்கள்? அதிமுக என்டிஏ கூட்டணி. அப்போது விஜய் எங்கே பயணிக்க வேண்டும், எதில் பயணிக்க வேண்டும் என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். காலம் அவர் அந்த முடிவை எடுப்பதற்கு திரு விஜய் அவர்களுக்கு உதவும் என்று நான் நம்புகிறேன்.